Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.11 இருந்து sum number 1 பார்க்க போகிறோம். இதில் 5 subdivision இருக்கு. எல்லாமே 1 mark equivalent sum தான். ரொம்ப கஷ்டம் இல்லாத sum, easy. First subdivision, sin inverse of 1 by root 2. ஓகே, இதனுடைய principal value என்ன அப்படின்னு கேட்குறாங்க. So first thing, இதை வந்து let y is equal to sin inverse of 1 by root 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த inverse part இந்த பக்கம் போச்சுன்னா sin y is equal to 1 by root 2 வரும். சைனோட எந்த வேல்யூவுக்கு 1 by root 2 வரும்? sin pi by 4 அப்படின்னா தான் இதனுடைய வேல்யூ 1 by root 2 வரும். ஸோ y-ஓட வேல்யூ என்ன? pi by 4. இதான் ஆன்சர். இதுக்கு முந்தைய எக்ஸசைஸில் இதே வேலையை செஞ்சுருப்போம், கம்பேர் பண்ணி செஞ்சுருப்போம், கன்வெர்ட் பண்ணி செஞ்சுருக்க மாட்டோம். அதனால் இதில் கன்வர்ஷன் சைன் இன்வர்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு சைன், இந்த கன்வர்ஷன் முடியட்டும். ஏன்னா இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் 11th ஸ்டாண்டர்டில் முடியுது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் நமக்கு போர்ஷனே. ஓகே, அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் let x is equal to cos inverse of root 3 by 2. ஓகே, இந்த cos inverse லெஃப்ட் சைடில் போயிட்டோம். cos of x is equal to root 3 by 2. ஓகே, அப்போ cos pi by 6 is equal to root 3 by 2. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? பிரின்சிபல் வேல்யூ pi by 6. ஓகே, இந்த வேரியபிள் வந்து நீங்கள் xy வாட் எவர் யூ லைக் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததா சப்டிவிஷன் 3. cosecant inverse let y is equal to cosecant inverse of minus 1. ஓகே, இப்போ இந்த பார்ட்டை cosecant y is equal to minus 1 வரும். ஸோ இப்போ எந்த வேல்யூக்கு இது வரும் அப்படின்னா pi by 2க்கு வரும். ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் pi by 2, அதாவது cosecant y is equal to minus cosecant pi by 2 வரும் 90 டிகிரிக்கு. ஏன்னா cosecant அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல். sin 0 0 sin 90 1 இல்லையா? அப்போ இந்த இடத்துல cosecant y is equal to cosecant pi by 2, அதாவது minus pi by 2. ஸோ y is equal to minus pi by 2. ஓகே ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 4. let y is equal to secant inverse of minus root 2. இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி வேல்யூ தேர்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் சப்டிவிஷன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதும். ஓகே, லெஃப்ட் சைடில் வந்துடும். secant y is equal to minus root 2. ஓகே, secant y ஓட எந்த வேல்யூ? அதுவும் secant y is equal to minus secant pi by 4 வரும். இப்போ இந்த மைனஸ் வேல்யூவை அந்த pi by 4 கொடுத்துடலாம். ஆர் எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன். secant y is equal to secant pi minus theta அப்படின்னு போடலாம் இல்லையா? இது எப்படி போடலான்னா secant pi minus thetaன்னு இதை போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். secant y is equal to secant pi minus pi by 4. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது secant 3 pi by 4னு வரும். ஸோ secant y is equal to secant 3 pi by 4. therefore y is equal to 3 pi by 4. இது வந்து பேஜ் நம்பர் 101ல் நம்ம இந்த டேபிளேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 5. இதில் tan inverse of root 3ன்னு கொடுத்துருக்காங்களா?
let y is equal to tan inverse of root 3 இந்த tan inverse left side போமா tan y is equal to root 3 இது வந்து tan 60 க்கு வரும் tan y is equal to tan 60 ன்றது pi by 3 so the answer என்ன y is equal to pi by 3 நம்ம இந்த மைனஸ் இது மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் நம்பர் 101 ல இருக்கு ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் Thank you.